ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னா அருப்புக்கோட்டை தான். ஏன்டா இந்த புயல் வர நேரத்தில் போகிறேன்னு கேட்கலாம். பெண்கள் புயல் வேறு அறிவிச்சிருக்காங்க, ரெட் அலர்ட் வேறு. மழையும் பேஞ்சிக்கிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் வேலை இங்கே இருக்குது அருப்புக்கோட்டையில். ஸோ அப்படியே வேலையும் பார்த்துட்டு விழாவும் எடுக்கலாம். எப்படி வெதர் கண்டிஷன்லாம் இருக்குன்னு அப்படின்றது தான் ஆரம்பிக்கிறேன். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு. அப்பா நல்லா ஜில்லுன்னு அடிக்குதுங்க. காற்றுலாம் சாதாரணமாக அடிக்கலை. ரெயின்கோட்டு போட்டுமே இந்த கையில் அடிக்குது இல்லையா, ரொம்ப உச்சகட்டமாக அப்படியே உடம்பெல்லாம் சிலுக்குது. ஆனால் கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் அப்படி இருக்கும். அப்புறம் போக போக அப்படியே குறைஞ்சிருன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் பைபாஸ் ஏற போகிறோம். இதாங்க யானைமலையோட ஒத்தக்கடையோட லாஸ்ட் எண்டு. இதிலேருந்து அப்படியே நம்ம பைபாஸ் ஏறினோம்னா ஒரே புடி தான். கரெக்டாக ஏர்போர்ட்லேருந்து ஒரு லெஃப்ட் எடுத்தோம்னா ஒரே போக்கு, சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி அருப்புக்கோட்டைக்கு நம்ம போயிடலாம். ஸோ அங்கே அருப்புக்கோட்டையில் என்னென்ன ஃபேமஸ் இருக்கலாம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ ரீசெண்டாக இப்போல்லாம் யூடியூப் ஓப்பன் பண்ணாலே என்ன ஒரு செய்தி வருதுன்னா அடிக்கடி ஒரே நெகட்டிவ் நியூஸ் தான். முன்னாடிலாம் அதிகமாக கம்மியாக தான் வரும், பாசிட்டிவ் அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு ஓகே, சோசியல் மீடியா போனால் கொஞ்சம் டிப்ரெஷன் குறையும் அப்படின்னு போனோம். ஆனால் இப்போ வந்து தேவையில்லாமல் அவங்களோட டிப்ரெஷனை நம்மகிட்ட கொடுத்து நம்மளை இன்னும் மேற்கொண்டு அதை யோசிக்க வைக்கிறாங்க. எடுத்துக்காட்டு நயன்தாரா மேட்ரு திடீர்னு நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாவம் தனுஷை போட்டு ஸ்டார்டிங்லேருந்து தனுஷை வந்து வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னே தெரில. தனுஷுக்குள்ள எத்தனை கெட்ட பேர். ஸ்டார்டிங்கில் ஒரு டைம் கேயா மாறிட்டாப்பில் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய பேரை கொடுத்து அசிங்கப்படுத்தினாங்க. அதுக்கப்புறம் டிவோர்ஸை வச்சு அதை வச்சு அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ என்னென்னா 10 கோடி ரூபா கேட்குறாப்லையே 3 செகண்டுக்கு. மனிதாபியமாக இல்லாத ஒரு ஆளாக இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம். இப்படியே தேவையில்லாமல் ஒரு ஆளை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரில. பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு விட்டால் இங்கிட்டு கங்குவா போட்டு கிளிக்கிறாங்க. அது நல்லா இருக்குது நல்லாலாம் அப்புறம். ஆனால் அதுக்காண்டி அதை ஓட விடாத அளவுக்கு ஓட்டுறது வந்து பாவம். ஏன்னா அவர் வந்து நடிக்கிறதுல வந்து ரொம்ப ஆர்வமான ஆள், ரொம்ப எஃபோர்ட் போடுவாப்பில். ஸோ விக்ரம் சூர்யா 2 பேருமே ரொம்ப எஃபோர்ட் போட்டு நடிப்பாங்க. மிச்ச நடிகர்லாம் நடிப்பாங்க, அவ்வளோதான். இவங்க வந்து இவரோட எஃபோர்ட் வந்து இன்னொரு நடிகர்னால நடிக்கிறது கஷ்டம். ஸோ அந்தளவுக்கு இருக்கும். ஆனால் இவங்களை இப்படி ட்ரோல் பண்ணி போடுறது அது ஒரு கஷ்டங்க. அப்புறம் இங்கிட்டு வேறு நியூஸ்னு வந்தால் இந்த டெக் சேனல் சொல்லி இவர் வந்து இவர் மேலே புகார் செலுத்துகிற மாதிரியே அவர் மேனேஜர் 2 பேரும் அவர் இது பண்ணுறோம். இதை பார்க்க யூடியூபர்ஸ்லாம் என்ன ஆச்சு, ஐயையோ நமக்கு இதே நிலமை வந்துடுமோ, அப்போ ப்ராப்பராக நம்ம தனியாகவே ஒரு சேனல் ஆரம்பிச்சிடலாம், அதெல்லாம் தொல்லை இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டு. இது என்னடா, தான் சோசியல் மீடியாவுக்குள்ளே யூடியூபர் அடிச்சுட்டு கிடந்தாங்க, இப்போ செலிப்ரிட்டிலாம் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. அப்படியே போச்சுன்னா இது தீர்வு தான் என்ன? இது சொல்லப்போனால் இப்போ நயன்தாராவே எடுத்துட்டாலும் அது அவங்களுக்குள்ள குடும்பத்துள்ள விஷயம் தானே. அதை லீகலாக கேஸ் போடலாம், லீகலாக அவங்களோட வக்கீல்கிட்ட வாதாடி அதுக்குரியதை நீங்கள் பண்ணியிருந்துக்கலாம். ஆனால் தேவையில்லாமல் அது சோசியல் மீடியாவில் வந்து ஒரு வேர்டை வேறு மென்ஷன் பண்ணி போட்டதுனால இன்னமும் ரொம்ப இதாகிடுச்சு. இதெல்லாம் தேவையில்லாத விஷயந்தான் எனக்கு தோணுது. ஏன்னா நாங்கள் சோசியல் மீடியாவில் பார்க்கும்போது எங்களுக்கு தேவையில்லாமல் அது இரிட்டேட் ஆகுது. நம்ம விலாக் சேனல் போகிறோம், இது மாதிரி போய் இருக்கும்போது இந்த மாதிரி திடீர்னு வரும்போது வந்து அதுதான் ஹைட் ஆகப்படுது. ஐயோ, ஒரு ஆளுக்கு ஆக்சிடென்ட்டுங்க வர வழியில். நேரில் கண்ணால் பக்கத்தில் நின்று பார்க்குற மாதிரி ஒரு இது கிடச்சிருச்சு. நம்மளால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ பண்ணிட்டு தாங்க போனோம். தூக்கும்பா. ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்ம அருப்புக்கோட்டை நோக்கி தான் போய்க்கிருக்கோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்றதை நான் ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சங்கடமானது. ஏன் முன்னாடி தான் நடக்குது இந்த நிகழ்வு. எப்போயுமே நார்மலாக சிக்னல் போட்டாங்க, லாரி எல்லாமே நிற்கிது. ஸோ லாரி மேலே எந்த ஒரு தப்புமே இல்லை. இவர் வந்தவர் வேகமாக பிரேக் அடிக்கவும் மழை பெஞ்சிக்கிருக்கு இல்லையா, பேஞ்சுக்கிருக்கும்போது அதோட டயர் நிற்காமல் டேரெக்டாக போய் உள்ளே அடிச்சிருச்சு.
ஆனால் அங்கே சுற்றி இருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா இவர் குடிச்சிட்டு தான் விழுந்துட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாரும் சொல்கிறாங்க. சில பேர் அதை பிடிக்கவும் மாட்டேங்கிட்டாங்க. நம்மளுக்கே யோசிக்க தோணுது, ஏன் என்ன ஆச்சு, என்னதான் இருந்தாலும் தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறபோது இந்த நிகழ்வுலாம் நடந்தது. ஸோ இதுக்கப்புறம் உள்ளதை வந்து நம்ம வீடியோ எடுக்க வேண்டாம். ஸோ என்ன நினச்சுன்ற சொல்கிறேன். அவரை தூக்கிட்டு வந்து வெளியே வச்ச உடனே அவர் ஃபஸ்ட்டு வார்த்தை என்ன சொன்னார்னா, கேஸ் எதுவும் போட்டுறாதீங்க, ஆம்புலன்ஸும் கூப்பிட்ற வேணாம், 108 இது கேஸ் ஆகிரும், வேண்டாம், அப்படியே ஃப்ரீயாக விடுங்க அப்படின்னாரு. அப்புறம் சொல்லவும் சரி ஒரு ஆள் 108 கால் பண்ணார். உடனே அவரை கேன்சல் பண்ண சொல்லியாச்சு. அவங்க கேன்சல் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட கேட்குறோம், இப்போ என்ன பண்ணுறது, வீட்டுக்கு நீங்களாக போக முடியாது, ஏன்னா பயங்கரமாக அடிபட்டுருக்கு, ப்ளீடிங் வேறு ஆகிட்டே இருக்குது. நானும் தொடச்சிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் வந்து தண்ணி குடிச்சிட்டு ஓரளவுக்கு தெளிவாகிட்டாப்பா. ஆனால் குடிச்சிருக்கலாம் செய்யலை. இவங்க பக்கத்தில் உள்ளவங்க அப்படி சொல்லவும் தான் எல்லாத்துக்குமே தூக்குறதுக்கு சங்கடப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. மற்றபடி அவர் குடிக்கலாம்ல. ஸோ நார்மலாக தான் இருந்தார். அப்புறம் பேச ஆரம்பிச்சார் எங்கிட்ட. ஸோ ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு என் மாமாவுக்கு மட்டும் கால் பண்ணுங்கள், ஃபோன் எடுத்துகிட்டு என்னால் கையில் எடுக்க முடியல, அடித்து கூப்பிடுங்க அப்படின்னேன் சொன்னாப்புல. நாங்கள் உடனே அவருக்கு அடிச்சுட்டு கால் பண்ணி கூப்பிட்டா அப்புறம் அவர் வந்துட்டாப்புல. வந்துட்டு அப்புறம் அவர் பைக்கில் ஏற்றினதுக்கப்புறம் இவர் வண்டியை கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு ஹாஸ்பிட்டல் பிடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் நின்று முடிச்சுட்டு தான் நம்ம அடுத்ததே ட்ரைடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ யாரும் அதில் இல்லாதனால கண்டிப்பாக நான் லாஸ்ட் வரைக்கும் நின்றுட்டு தான் போனேன். நம்ம அதெல்லாம் வந்து வீடியோ எடுத்து ஹியூமனிட்டியாக பரப்புன்னு அவசியம் இல்லை. ஸோ அந்த கிளிப்பை மட்டும் ஏன் போட்டேன்னா, இந்த மாதிரிலாம் மழை நேரத்தில் ஆக்சிடென்ட் பயங்கரமாக நடக்குது. நிற்கிற வண்டியில் கூட போய் நம்மளை அறியாமலே போய் அடி வர்றாங்க அப்படின்ற காமிக்கிறதுக்காண்டி அந்த சின்ன கிளிப்பு. ஸோ பார்த்து ஓட்டுங்க. இந்த மழை காலத்தை சுற்றி இப்போ பார்த்திங்கன்னா மழை காலம் தான். இனிமேல் வந்து மார்கழி வரப்போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா மழை பொழி டெய்லி வந்துட்டு தான் இருக்குது. புயல் வேறு வந்துக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். அதுவும் பைபாஸ்லாம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். என்னோடய கண் பார்த்திங்கன்னா 180 டிகிரியில் ரொம்ப அதிகமாக பார்க்கும். அதுவும் சைடில் என்ன வருது ஆப்ஜெக்டை மட்டும் அதிகமாக பார்க்கும். ஏன்னா நாய் எதுக்கு இருக்கா, நம்ம பைக்கு கார்னால் கூட பிரச்சனை இல்லை. ஆனால் பைக்காரன் ஓட்டுறவங்க ஃபுல்லாகவே சைடில் வந்து என்ன வருதுன்னா கம்பல்சரி பார்த்தாங்க. ஸோ அப்போ தான் ரைடு வந்து நல்லாவே போய் அந்த இடத்துக்கு சீக்கிரமாக சேர முடியும். ஏன்னா திடீர் நாய் வரும். நாய் மட்டும் இல்லை, நிறைய விலங்குகள்லாம் திடீர் சின்ன சின்ன விலங்குலாம் வரும். நம்ம டக்குன்னு பெனிக்காகி அப்படியே கீழே விழுறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதனால் ரொம்ப சேஃப்டியாகவே போங்க. அதுதான் வந்து எனக்கு தோன்றது. ஸோ கொஞ்ச நேரம் சோஷியல் மீடியா பற்றி பேசிக்கிட்டோம்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேசுகிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ நான் நினச்சே பார்க்கல இந்த மாதிரி என் முன்னாடி இப்படி நடக்கும்னு. ஆனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ஃபஸ்ட் எய்டு நம்மளால் ஒரு ஃபிசியோதெரப்பியாக அங்கே என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத எல்லாமே நம்ம பண்ணி தான் அவர் அனுப்பிவிட்டோம். என்றைக்குமே ஒரு இடத்துல ப்ளீடிங் வருதுன்னா கிராவிட்டிக்கு அகெயின்ஸ்டாக மேலே தூக்கிட்டாலே ப்ளீடிங் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மட்டும் நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. அவர் கையில் அடிபட்டுருந்துச்சு, ரெண்டாவது கால்லையுமே பயணம் அடிபட்டுச்சு. ஸோ உட்கார வச்சுட்டு கையை மேலே தூக்கியாச்சு. ஸோ அதனால் ப்ளீடிங் வந்து ரொம்ப ஸ்டாப் ஆக ஆரம்பிச்சு. அந்த இடத்துல வந்து ஸ்டெரைல் என்னோடய வண்டியில் எப்பயுமே இருக்கும். எல்லோரும் புது பைக் வாங்கினாலும் ஒரு ஃபஸ்ட் எய்ட் கிட்டுன்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ஸ்டெரைல் பஞ்ச் இருக்கும். அந்த காட்டன் எடுத்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு நிப்பாட்டி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாப் ஆகிடுச்சு. கால்லையுமே பெருசாக அடிப்படல, உரசுனது தான். அதனால் வந்து அங்கே மட்டும் லைட்டாக சானிடைசர் மாதிரி அவங்க ஒரு இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆன்டிபயோட்டிக் சொல்யூஷன் இதில் நம்ம பைக் இதில் கொடுத்துருப்பாங்க. அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு அவர் உட்கார வச்சுட்டு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பியாச்சு. ஆனால் இதுவும் நீங்களும் தெரிஞ்சுக்க, இந்த மாதிரி வந்து மனிதாபியமாக ஒருத்தவங்க விழுந்துட்டா, ஸோ குடிச்சிருக்காரு குடிக்கலை அதெல்லாம் நம்ம அப்பாற்பட்ட விஷயம். ஆனால் நம்மளால் அந்த இடத்துல என்ன பண்ண முடியும் மனிதாபியமாக அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நான் கற்றுக்கிட்டேன். நீங்களும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அதை பற்றி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ ரொம்ப நல்லது. ஸோ நான் வண்டி ஓட்டுற பார்க்கும்போது ஸ்பீடாக ஓட்டுற மாதிரி தான் தெரியும். ஆனால் மெதுவாக தான் போகிறேன், ரொம்பலாம் ஸ்பீடாக போகல. ஸோ எம்டிஆர் இருக்கிறனால சைடில் பார்த்துக்கிட்டே ரொம்ப மெதுவாக தான் போகிறேன். நீங்களும் நீயே சொல்லிவிட்டு நீயே இவ்வளோ வேகமாக போறியே அப்படிலாம் கேட்க வேண்டாம். ஸோ நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஓட்டுவேன். மற்றவங்களும் யாரும் எதுவும் ஆச்சுனாலும் நின்று பொறுமையாக பார்த்துட்டு தான் அந்த இடத்த விட்டுமே நகரவும் செய்யும். ஸோ அது மாதிரி எல்லாருமே இருங்க. ஸோ மனிதாபியத்தோடு இருக்கிறதுனால பெனிஃபிட் தான் அதிகம். ஸோ ஓவராக கருத்தூசி போட வேண்டாம்னு நினைக்கிறேன். ஸோ வந்த வேலையை பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ அருப்புக்கோட்டைக்கு ஏன் திடீர்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பேஷண்ட்டை பார்க்க வேண்டிய ஒரு நிலமை. அதனால் சரி நம்ம உலாவும் எடுத்துலாம். அருப்புக்கோட்டை இது வரைக்கும் போனதில்லை. அருப்புக்கோட்டை நிறையா ஸ்பெஷல்லாம் நிறையா சொன்னாங்க. இந்த மாதிரி முனியாண்டி மிட்டாய் கடை, அப்புறம் இங்கே சிவன் கோயில் 2 இருக்குது. வேறு சேலைகளுக்கு நெசவாளர்கள் வந்து அதிகமாக வந்து இருக்கிற இடமும் தயாரிக்கிற இடமும் அங்கே தான்.
வேறு என்ன இன்னமும் ஸ்பெஷல்னால் இந்த சேலை தான் அதிகமாக சொன்னாங்க. இங்கே வந்து நல்லா வந்து நெய்தல் நல்லாயிருக்கும், சீக்கிரமாக சாயம் போகாது, அந்த மாதிரி தான் சொன்னாங்க. பேஷண்ட்டோட வீட்டுக்காக சொன்னது. அதை நான் உங்கள்கிட்ட வந்து எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். இதுதான் அந்த அருப்புக்கோட்டையோட ஃபேமஸ். இதில் நம்ம போய் என்னென்ன வீடியோலாம் எடுக்க முடியுமோ, நம்மளோட ஒர்க்கையும் பார்த்துடணும், நம்மளோட ப்ரொஃபஷனலை ஃபஸ்ட்டு பார்த்து முடிச்சிடணும், அப்புறம் தான் நம்மளோட ஃபேஷன். ஸோ ப்ரொஃபஷனலுக்காண்டி போய்க்கிருக்கேன், என்னோடய ஃபேஷனையும் அப்படியே நம்ம விலாகாக எடுத்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விலாகாகவே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரோடு இங்கிட்ட எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆரம்பத்துலேருந்து இப்போ போயிருக்க ரோடு வரைக்கும் பயங்கரமாக இருக்குது. ஒன்றே ஒன்று குறை என்னென்னா, மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குங்க, தூரல் விழுந்துகிட்டே இருக்குது, கேமராலேயும் படுது, கையிலே ரொம்ப படுறதுனால இன்னும் கூலிங்காக இருக்குது. அதுக்கு ஒழுங்காக க்ளவுஸ் போட்டு வந்துருக்கலாம். ஸோ க்ளவுஸ் போட்டாலும் ஒரு கட்டத்தில் ஈரமாச்சுனாலும் அதுலேருந்து ஈரத்துலேருந்து வர காற்றுலையும் குளிர தான் செய்யுது. ஸோ அதுக்கு ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பிளாஸ்டிக் மாதிரியோ இல்லை பிளாஸ்டிக் மெட்டீரியலாக இருந்தால் நம்ம திருவுறதுக்கு நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு க்ளவுஸ் ஒன்று வாங்கணும். அது வந்து இன்னும் ஒரு குறையாக தான் இருக்குது ஸோ வண்டி ஓட்டுறதுக்கு. ஸோ இங்கேருந்து அருப்புக்கோட்டைக்கு வந்து கூகுள் மேப் படி 1.5 ஹவர் காமிக்குது, நம்ம 1 ஹவர்லேயே போயிடலாம். ஸோ அது வந்து 60 ஸ்பீடில் தான் காமிக்குது. நம்மளோட அது நல்ல பைபாஸாக இருக்கிறனால கொஞ்சம் வேகமாக தான் போகிறோம். ஸோ சீக்கிரமாகவே அந்த இடத்துக்கு போயிடுவேன்னு நினைக்கிறேன். சுற்றி பார்த்திங்கன்னா ரொம்ப பசுமையாக இருக்குங்க இந்த ஊர் வந்ததுக்கப்புறம். நம்ம ஸ்டார்டிங்கில் ரொம்ப மழை, ஆனால் இங்கே கொஞ்சம் மழை கம்மி. ஆனால் பசுமைக்கு இங்கே பஞ்சமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. சைடில் ஃபுல்லாக சோளங்கள், வேறு என்ன இங்கே சோளம் தான் அதிகமாக விளையும் போல். ஆனால் நெசவு தொழில் நடக்குது. இந்த பஞ்சு அந்த மாதிரிலாம் அதிகமாக இருக்கும், இலவம் பஞ்சு அந்த மாதிரிலாம் இருக்கும் பார்த்தேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. ஸோ நார்மல் இதான் போல். ஸோ காட்டுனா இருந்து நூலாக தான் இங்கே டேரெக்டாக வரும் போல். ஸோ அந்த நூலில் இருந்தால் இவங்க நெசவு பண்ணுறாங்க. ஸோ ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொன்று ஸ்பெஷல். நம்ம போகிற இடமெல்லாம் ஸ்பெஷலாகவே அமைய ஒரு இது தான். ஸோ ஸ்பெஷலான இடத்துக்கு தான் நம்மளும் போவோம். ஸோ ஸ்பெஷல் இல்லைனாலும் அந்த இடத்த ஸ்பெஷலாக மாற்றிடுவோம், கவலைப்படாதீங்க. ஒரே ஒரு சொட்டு மட்டும் அந்த இதில் ஒட்டிக்கிட்டு இன்னும் போக மாட்டேங்குதே. இவ்வளோ காற்று அடிக்குதே, அந்த சொட்டுக்கு கொஞ்சமாவது மனச்சாச்சு இருக்கா? ரோடவே 2 இதையும் அப்படியே மறைக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் கொடுத்துட்டு போகுது. இதே கொஞ்சம் நல்லா வெயில் லைட்டாக அடிச்சுன்னா உடனே காஞ்சிடும். ஆனால் அந்த ஒரு சொட்டு மட்டும் இன்னும் போகாமல் இருக்குங்க. போயிரு ஒரே வண்டியாக பயங்கரமான பெரிய பெரிய வண்டியாக தானப்பா போகுது. இவங்கெல்லாம் பார்க்கும்போது லைட்டாக எமதருமை ஃபீல் வருது. இருந்தாலும் இவங்க பக்கத்தில் போகும்போது அந்த ஃபீல் வரும். அதனால் அவங்க தள்ளி போயிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு தொல்லையும் இல்லை. ஆனால் அது தள்ளி போனதுக்கப்புறமும் இன்னொரு இதை பார்க்கும்போது, ஐயோ இப்போ தானடா கிராஸ் பண்ணி வந்தேன், ஏன்டா உசுரவாங்க. சரி கொஞ்சம் நேரம் வண்டியை நிப்பாட்டிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அப்போ போனால் பார்த்தா நமக்கு முன்னாடி அவங்க போயிட்டு இருப்பாங்க. போகும்போது வரும் பாருங்க ஒரு கோவம், இப்போ தானடா எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணி வந்தேன், மறுபடிக்கு நான் அதே வேலையை திரும்பி பண்ணணும்டா அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி நிப்பாட்டி போனால் தான் நம்ம பைக்கு அவங்க காரு சிசின்னு கூட ஓரளவுக்கு தாங்க. நமக்கு கொஞ்சம் 1 ஹவருக்கு 2 ஹவர்ஸ்க்கு ஓட்ட மாதிரி வண்டியும் நிப்பாட்டணும். நமக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் ரெஸ்ட்டு தேவை, கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு. ஸோ அதனால் நம்ம நிப்பாட்டி போகிறதா பெஸ்ட்டுங்க. அதுக்காண்டி அவங்களை கம்பேர் பண்ணிட்டு அவங்க வந்து ரொம்ப உழைக்கிறவங்க. ஸோ டயத்துக்கு போய் அந்த டெலிவரியை கொடுத்தாகணும். நைட் டயத்தெல்லாம் போனால் ரேபிட் நடக்கிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால் அவங்க வேலையை சீக்கிரம் முடிச்சா தானே அவங்க பெங்களூர் மும்பை இந்த மாதிரி போய்க்கிருப்பாங்க அந்த ஹைவேல. ஸோ அவங்களோட வேலை அவங்க முடிக்கட்டும். நம்மளோட வேலை நமக்கு சின்ன ப்ராஜெக்ட் தான், போனோம் 1 ஹவர் முடிச்சோமா வந்தோமான் இருக்கும். அதனால் அவங்கள நம்ம எதுவும் குறை சொல்ல வேண்டாம். அவங்க வாட்டி போகிறபடி போகட்டும். நம்ம விளாக்லாம் லாஸ்ட் வரைக்கும் யாருங்க பார்க்குறீங்க? இப்போ நான் பேசுகிற வரைக்கும் யாராவது பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் இப்போலாம் குறைஞ்சி வச்சு, நல்லா கமெண்ட் பண்ணுறது அதிகமாகும். இப்போ கம்மியானதுனால எனக்கே ஒரு ஃபீல், என்ன நம்ம ஒழுங்காக தான் விளாக் பண்ணுறோமா இல்லையா, இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு வேறு என்ன பண்ணலாம். ஸோ ஐடியா கேட்குறது கூட யாராவது கமெண்ட் பண்ணால் தான் கேட்க முடியும். ஸோ இப்போதைக்கு யாரும் கமெண்ட் பண்ணுறது நிப்பாட்டிட்டீங்க, லைக் பண்ணுறீங்க, அதெல்லாம் ஓகே. கொஞ்சம் கமெண்ட் பண்ணால் தான் நான் அடுத்து என்ன திருத்தம், என்ன அப்டேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத தெரிஞ்சுக்க முடியும். காய்ஸ், தினேஷ் மோட்டோ விலாக் ஃபேமிலிஸ் சொல்லுங்கள், நீங்கள் தான் சொல்லணும். ஸோ சொன்னால் தான் என்னென்னு தெரியும். ஒரே போக்க சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி கொஞ்சம் தூரம் போயிடுவோங்க. வண்டியை கொஞ்சம் அழுத்த ஆரம்பிக்கிறேன். பயங்கரமான ஒரு ஆம்புலன்ஸு. நிப்பாட்டிடுவோம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட்டு. நம்ம போகிற பாதை கரெக்டாக தான் இருக்கா? கரெக்டாக தாங்க போகிறோம், நல்ல வேலை. நான் என்னமோ
தவறாக போகிற மாதிரியே ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இருந்தாலும் ஸோ கூகுள் மேப் எடுத்து பார்த்தாச்சு. இந்த நேரத்தில் நீங்களே யோசிக்கலாம், ஸ்டாண்டு வச்சு போகலாமேன்னு. மழை பெய்யுதுங்க, செல்லு தாங்குற அளவுக்கு ஐஃபோன்லாம் இல்லை. ஸோ ஐஃபோனாக இருந்தால் நம்ம ஆட்டோ வச்சுட்டு நம்ம ஆட்டோ ஓட்டலாம். இது வந்து நமக்கு சாம்சங் தான் ஓரளவுக்கு தாக்கு பிடிப்பாப்புல. அதனால் அவரே வந்து உள்ளே வச்சுட்டு தேவையானப்போ மட்டும் நம்ம எடுத்து பார்த்துட்டு அப்படியே போவோம். சித்தன் போக்கு சிவன் போக்கு மாதிரி போய்கிட்டே இருக்க வேண்டியதான். இப்போது நம்ம ஓட்டும் போது பார்த்தீங்கன்னா இந்த ஆம்புலன்ஸோட இதை சவுண்டே கேட்கல. அப்போ நான் அதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டேன், ஸோ ஆம்புலன்ஸில் ஒவ்வொரு டைம் சவுண்டு கேட்காம போகுதுன்னா ஃப்ரீயாக நார்மலாக போகிறாங்க அர்த்தம். லைட்டாக மட்டும் சவுண்ட் கொடுக்குறாங்க, ரொம்ப எமர்ஜென்சி இல்லை, அவங்க கூட்டி போக மட்டும் தான் சொல்லிக்கான்னு தான் அர்த்தம். கொஞ்சம் இதாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கலாக இருக்குது, கொஞ்சம் வழி விடுங்க அப்படின்னு அர்த்தம். ரொம்ப சவுண்டாக இருக்கும் ரொம்ப அப்படின்னா ரொம்ப சீரியஸாக இருக்காது. நான் வண்டியை ஆக்சிடென்ட் பண்ணாலும் தப்பு இல்லை, அதனால் நீங்கள் ஒரு கம்பல்சரி வெளியே ஏறிடணும், அது டிராஃபிக்கே ஆனாலும் சரி அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஓட்டுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் வந்து அவங்களுக்கு வந்து அந்த சவுண்டை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணிடலாம் அவங்க எந்த இதில் இருக்கா. இனிமேல் நீங்களும் கண்டுபிடிங்க. ஸோ 3 வகையான சவுண்டு, ப்ராப்பராக 4 வகையான சவுண்டு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த 3 வகையான சவுண்டை நான் வந்து நேரில் பார்த்துருக்கேன். இப்போ நம்ம வண்டியில் போகும்போது பார்த்துருப்பீங்க, சவுண்டு பெருசாக கேட்டிருக்காரு. இது வந்து நார்மலாக ஒரு இடத்துலேருந்து வெறும் வண்டியாக தான் போகுது. ஸோ உள்ளே எந்த ஒரு பேஷண்ட் இல்லை அப்படின்றத நீங்களும் தெரிஞ்சுக்கங்க. மற்றவங்களுக்கு தெரியாதவங்களுக்கும் நீங்கள் சும்மா ஜாலியாக பேசி இருக்கும்போது கூட இந்த மாதிரிலாம் இருக்குடா அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. சரிங்களா? 2வது, ஆம்புலன்ஸ் வந்தால் சைடில் எல்லாருமே போய் நில்லுங்க, அவர் ஓரத்தில் போயிடுவாருன்னு இன்ன வரைக்கும் ஒரு பொய்யான விஷயமா இருக்குது. என்றைக்குமே சைடில் நம்ம பைக்கு வந்து வண்டி நிப்பாட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரூட்டுங்க. சரிங்களா? ஒரு ஆம்புலன்ஸ் வந்துச்சுன்னா எல்லாருமே நடுவில் அவருக்கு போகிற மாதிரி தாங்க விடணும். இதுதான் வந்து ப்ராக்டிக்கலாக கரெக்டானது அப்படின்ற மாதிரி ஒரு தியரி. நானும் பார்க்கும்போது ஆமாம் அதான் உண்மைன்னா, சைடில் போய் ஸ்டார்டாக நம்ம நிப்பாட்டிக்கலாம், இந்த பக்கம் சைடில் உள்ள சைடில் போய் நிப்பாட்டிக்கலாம். ஆனால் மொத்தமாக டோட்டலாக சைடில் போய் நிப்பாட்டும் போது பார்த்தீங்கன்னா சின்ன 4 வீலர் சின்ன கார் தான் போக முடியும் ஒழிய இவ்வளோ பெரிய ஆம்புலன்ஸ் போகிறதுக்கெலாம் வழி இல்லை. அப்போ தான் ரொம்ப டிராஃபிக்காக ஆகும். ஸோ இனிமேல் நான் வச்சுக்கோங்க, ஃபாரினில் கடைப்பிடிக்கிற ரூல்ஸ் இதுதான். சைடில் 2 பேருமே வரான்னு தெரிஞ்சுதான் நம்ம சைடில் ஒதுக்கிறணும். இங்கிட்டு சைடில் போகிறாலும் இங்கிட்டு ஒதுக்கிடணும். நேராக அவர் வாட்டம் சித்தன் போக்கு சிவன் போக்குன்னா அவர் வாட்டம் நேராக போய்க்கணும். நமக்கு எந்த ஒரு தொல்லை இருக்காது. நம்ம அந்த உயிரை காப்பாற்றுறதுக்கு ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கும். ஸோ இனிமேல் வந்து இந்த பழக்கத்தை மாற்றுங்க. ஆனால் இதெல்லாம் வந்து அவேர்னஸாக சொல்கிறது இல்லை. ஸோ நான் பார்த்துட்டு கற்றுக்கிட்ட விஷயத்த உங்களுக்கும் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான் நான் அந்த விஷயத்த சொல்கிறேன். ஸோ நீங்களும் கம்பல்சரி மறந்துடாமல் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டு. இங்கே பாருங்க, மழை தண்ணி வந்துக்கிட்டே தான் இருக்குது. பா இங்கிட்ட அப்படியே ரொம்ப நம்ம கொடைக்கானலில் இருக்கோமா இல்லை மதுரை டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலை கொடுக்குற நேரம் ஆயிடுச்சுங்க. ஸோ ஒரு வழியாக நம்ம அருப்புக்கோட்டை ரொம்ப பக்கத்துலேயே வந்துட்டேன். ஸோ இனிமேல் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அருப்புக்கோட்டையில் என்ன ஸ்பெஷல், அங்கே உள்ள டெம்பிள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒவ்வொரு பார்ட்டாக நான் போட ஆரம்பிக்கிறேன். ஸோ இதோடு வந்து என்னோடய வீடியோ வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ போயிட்டு வரேன். பாய், டாட்டா காய்ஸ்.